கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தர் இன்று உங்களை பார்த்து, என் ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உன்னை நான் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இது எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கப் போகிறார். அன்று செருபாபேலை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். அதோடு அவர் கூறும் அடுத்த வாக்கையும் கேளுங்கள். நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். இவ்வளோ அன்பான தேவன் பார்த்தீங்களா? இன்றைய தியான வசனத்திலே கர்த்தர் செருபாபேல் என்னும் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கூறுவது போல, நம்மை முத்திரை மோதிரமாக வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை, செருபாபேலை குறித்து இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சற்று ஆழமாக தியானித்து அறிந்து கொண்டு அதன்படி நடப்போம். நம்மையும் தேவன் தமது முத்திரை மோதிரமாக வைப்பார். முத்திரை மோதிரம் என்பது தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதாகும். பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை யோசேப்பிற்கு அணிவித்து தன் அதிகாரங்களையும் எகிப்தை தனக்கு அடுத்த இடத்திலிருந்து ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் அவனிடம் ஒப்படைத்தான் என்பதை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவன் தன்னுடைய அதிகாரத்தை கூட நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று. ஆகையால் கர்த்தருடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிற நீங்கள் அதை செயல்படுத்துகிற பாத்திரங்களாக காணப்படுங்கள். பாதாளத்தின் வல்லமைகளை இயேசு என்னும் நாமத்தில் முறியடித்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை இதற்கு முன்பு யூதாவின் ராஜாவிற்கு கொடுத்திருந்தார். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா
என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதில் இருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? கோனியா என்ற ராஜா கர்த்தரை விட்டு விலகி சோரம் போனான். எரேமியா தீர்க்கதரிசி பலமுறை தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கூறியும் யூதாவில் கடைசியாய் தோன்றின சில ராஜாக்கள் செவி சாய்க்காமல் போனார்கள். ஆகையால் கோனியா என்பவன் 3 மாதங்கள் ஆட்சி செய்த பின்பு அவனை கர்த்தர் கழற்றி எரிந்து போட்டார். அவனுக்கு கொடுத்த முத்திரை மோதிரத்தை எடுத்து பின்பு செருபாபேலுக்கு கொடுத்தார். அதன் பின்பு செருபாபேல் இடத்திலிருந்து அவர் முத்திரை மோதிரத்தை எடுத்து போடவே இல்லை. சரி, கர்த்தர் செருபாபேலுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து கனப்படுத்தினதின் காரணம் என்ன? அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கோரேஸ் ராஜா இடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்ட கடந்து செல்ல விருப்பமுள்ளவர்கள் யார் என்று தன் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ் காணப்பட்ட யூதர்களிடம் கேட்டவுடன் செருபாபேல் அந்த பொறுப்பை தன்மேல் எடுத்துக்கொண்டார். சுமார் 900 மைல்கள் கடினமான பிரயாணம் செய்து எருசலேமுக்கு கடந்து செல்ல தீர்மானித்தான். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கடினமான காரியங்களை செய்ய நீங்கள் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை அவருடைய முத்திரை மோதிரமாக வைப்பார். அதுபோல செருபாபேலின் கரங்களில் காணப்பட்ட தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்த்தது என்றும் வேதம் கூறுகிறது. தூக்கு நூல் கட்டிட வேலை செய்கிறவர்கள் சுவர்கள் நேராக காணப்படுவதை உறுதி செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிறிய கருவி. தேவனுடைய ஆலய வேலையை உத்தமமாகவும் உண்மையாகவும் செய்ய செருபாபேல் பிரயாசப்பட்டதை சந்தோஷத்தோடு பார்த்த கர்த்தருடைய கண்கள் அவனை தன்னுடைய முத்திரை மோதிரம் ஆக்கினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை உத்தமமாகவும் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் செய்யுங்கள். அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடந்து மற்றவர்களுக்கும் அவருடைய வார்த்தையை போதிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் அவருடைய முத்திரை மோதிரமாக வைத்து அவரது ஊழியத்தில் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.